إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் நாம் இரண்டாவது வகுப்பிலே இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையில் வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நீங்கள் மகத்தான பண்புகளை உடையவராக இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட உன்னதமான பண்புகளுக்குரிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கின்றோம். எனவே நாம் நமது உயிரை விடவும் மேலான அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய நாம் அந்த தூதருடைய மகத்துவம், கண்ணியம் நமது உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். நமது உயிரை விட மேலாக நாம் அந்த தூதரை நேசிக்க வேண்டும். இன்றைய நமது இந்த முதல் தலைப்பாக அப்ரஹா யானை படையும் என்ற அந்த பகுதியிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். அதாவது, அன்று நீங்கள் யமனை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது அபிசீனியா, தற்போதைய எத்தியோப்பியா, அதனுடைய தலைவர் நஜ்ஜாசி மன்னருடைய ஆட்சியின் கீழ்தான் யமன் இருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தின் அதிகாரியாக யார் என்று அங்கு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியாவை சேர்ந்த அப்ரஹா அஸ்ஸிபாஹ் எனும் கொடியவன் அந்த பிரதேசத்தின் அதிகாரியாக இருக்கிறான். இப்போ அரபுக்கள் காபாவை வலம் வருவது, ஹஜ் செய்வது, இவற்றையெல்லாம் பார்த்த அப்ரஹா என்ன செய்கிறான் என்றால், சன்ஆவில் ஒரு பெரும் ஆலயத்தை நிறுவுகிறான். அதாவது அதன் மூலம் அவன் எதை நாடுகிறான் என்று சொன்னால், அந்த மக்காவுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்கள் என்ன செய்ய வேண்டும், அவன் எழுப்பக்கூடிய அந்த ஆலயத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அவர்களுடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே அவன் இவ்வாறு செய்கிறான். அப்போ இதை கேள்வியுற்ற அரபுக்கல்ல கினானா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், ஓர் இரவு அந்த அப்ரஹாவுடைய ஆலயத்திற்குள் நுழைந்து மலம் கழித்து அதை அசிங்கப்படுத்தி விடுகிறார். எனவே இவ்வாறு செய்ததை அறிந்த அப்ரஹா என்ன செய்கிறான், அவன் சீற்றத்தால் கொதித்து எழுகிறான். எனவே அவரை தண்டிப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறான் என்றால், கஅபாவை நான் தரைமட்டமாக்காமல் ஓய மாட்டேன் என்று அவன் என்ன செய்கிறான், அவன் முடிவு செய்கிறான். அப்போ சுமார் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 60,000 படைகள், எவ்வளோ பேரோடு வருகிறான், 60,000 படைகளோடு கஅபாவை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான், தனக்கென்று ஒரு பெரிய யானை அவன் தெரிவு செய்வதோடு 9 அல்லது 13 யானைகள் அந்த படையில் இருக்கின்றன. 9 அல்லது 13 யானைகள் கொண்டதொரு ஒரு முன்னிலை படை அவன் தயார் செய்கிறான். எனவே மக்காவுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய முகம்மிஸ் என்ற அந்த இடம் வரை படை வருகிறது. அந்த இடத்திலிருந்து படையை அவன் ஒழுங்கு செய்து யானைகளை நெருப்படுத்தி மக்காவைக்குள் அவன் நகர்த்துகிறான். உங்களுக்கு தெரியும், முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய வாதி மஹசிர் என்ற இடம், அந்த இடத்தை அடைந்ததும் அவன் என்ன செய்கிறான், தனது படையை நகர்த்துகிறான். ஆனால் அந்த யானை என்ன செய்கிறது, அந்த யானைகளை பார்த்தீங்கன்னா கஅபாவை நோக்கி அவைகள் நகராமல் அப்படியே அமர்ந்து விடுகின்றன.
மக்காவை நோக்கி அவைகள் நகரவில்லை. ஆனால் வடக்கு தெற்கு ஏனைய திசைகளை நோக்கி அவைகள் நகர்த்தப்படுகின்ற போது அவைகள் எழுந்து ஓடுகின்றன. இதை ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் இதை நினைவு கூர்ந்தாங்க என்ற ஒரு ஹதீஸ் புகாரியில் வருது. எந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகம் இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தில் பேர் வந்து என்ன? கஸ்வா. அப்போ கஸ்வான்ற ஒட்டகம் ஹுதைபியாவுடைய அந்த நாளில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹினுடைய ஒட்டகம் வந்து மக்காவை நோக்கி நகரவில்லை, அப்படி அமர்ந்து விடுகிறது. அப்படி என்ன செய்கிறது? அமர்ந்து விடுகிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க? கஸ்வா வந்து அடம் பிடிக்கிறது, கஸ்வா அடம் பிடிக்கிறது என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதாவது கஸ்வாவுக்கு அடம் பிடிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது கிடையாது. அதாவது அப்ரஹாவுடைய யானையை எவன் மக்காவுக்குள் நுழைய விடாமல் தடுத்தானோ அதே ரப் என்ன செய்திருக்கிறான்? இந்த ஒட்டகத்தையும் தடுத்திருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அந்த யானைகள் என்ன செய்ய மக்காவை நோக்கி அவைகள் நகரவில்லை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வது போன்று அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படைக்கு அல்லாஹ் எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற அந்த வசனங்கள் ஆரம்பிக்கின்றன. அல்லாஹு தஆலா பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி அவைகள் சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது அந்த பறவைகள் போட்டன. அதன் மூலம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அழிந்தார்கள். அவர்கள் உடல் உறுப்புகள் அவ்வாறு சிதற ஆரம்பிக்கின்றன. எனவே அவர்கள் சிலர் அதே இடத்தில் அவர்கள் அழிகிறார்கள், இன்னும் சிலர் திரும்பி செல்கின்ற போது அதே போன்று அப்ரஹா அவன் அந்த சன்னாவை வந்து அடைந்து அங்கு அவன் அழிந்து போகிறான். இவ்வாறு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய உதவி வந்தது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூட என்ன செய்கிறான்? அந்த வரலாற்றை சூரத்துல் ஃபீல் என்ற அத்தியாயத்தில் மிக ரத்தின சுருக்கமாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது வந்து நிச்சயமாக நமக்கு எதை சொல்கிறது என்றால், அதாவது அல்லாஹுடைய உதவி என்பது நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த புனித ஆலயத்துக்கும் மூமின்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன்பு இது நடந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதிகமானவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். அதனால தான் இந்த ஆண்டு எப்படி அழைக்கப்படுகிறது? ஆமுல் ஃபீல், ஏன்னா யானை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு இது அங்கு ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு விடயமாக மாறுகிறது என்றால், அவங்க ஒரு நிகழ்வை சொல்கின்ற போது அது யானை ஆண்டுக்கு இத்தனை வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது, பின்பு நிகழ்ந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த வரலாறு, அந்த நிகழ்வு என்பது அவர்களுக்கு மத்தியில் மிக பிரபலமாக மாறியது என்பதை பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டுதலும் அந்த நெஞ்சை பிளக்கக்கூடிய நிகழ்ச்சியும். எனவே இதை நாம் பார்க்கின்ற போது இந்த வரலாற்றை பொறுத்த அன்று அரபுக்கள் மக்காவில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? செவிலி தாய்மார்களிடம் தங்களுடைய குழந்தைகளை பால் ஊட்டுவதற்காக அவங்க அவ்வாறு ஒப்படைப்பார்கள். இதனுடைய நோக்கத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது, அதாவது அதில் சொல்லக்கூடிய நோக்கங்களில் தொற்று நோய்களை விட்டு குழந்தைகளை பாதுகாப்பதற்கும், தூய்மையான காற்றை சுவாசிப்பது, அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, அதே போன்று அவங்க அந்த நகரங்களில் பேசப்படக்கூடிய மொழியை விட கிராமங்களில் பேசக்கூடிய அந்த அரபு மொழி அதை கற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறான பல நோக்கங்களுக்காக இவ்வாறு செய்தார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க? நகரத்தில் இருக்கக்கூடிய அரபுக்கள் தங்களுடைய அந்த குழந்தைகளை, கை குழந்தைகள் என்ன செய்வாங்க? பால் ஊட்டுவதற்காக கிராமப்புறங்களோட செவிலி தாய்மார்களிடம் ஒப்படைப்பார்கள். எனவே இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அன்னை ஆமினா அவங்க என்ன செய்கிறாங்க? தனது குழந்தைகளுக்கு சில மாதங்கள் பால் ஊட்டுகிறார்கள். பின்னை வந்து அந்த குழந்தைய வந்து ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு ஒப்படைக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா ஹலீமத்து ஸஅதியா என்பதை பார்க்கும்போது அதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ஒரு உறுதியான செய்தியாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எனவே அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவங்க வந்து பனு சாத் என்ற அந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் தம் வீட்டுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? எடுத்து செல்கிறார்கள். இப்போ அவங்க எந்த அளவுக்குண்டா சொல்கிறார்கள், எல்லோரும் மக்கால உள்ள குழந்தைகளை எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள். இறுதியாக இந்த குழந்தை மாத்திரம் தான் எஞ்சி இருந்தது. இப்போ இந்த குழந்தை யாரும் ஏன் எடுக்கலைன்னா இது ஒரு அனாதையாக இருந்தது, அப்படித்தானே? இப்போ குழந்தை எடுத்தால் அந்த குழந்தையுடைய தந்தை ஏதாவது உதவி செய்வாங்க என்ற நோக்கங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. எனவே இந்த குழந்தை ஒரு அனாதை என்றதால் யாரும் எடுக்கவில்லை.
அப்போ இவங்களோட ஒட்டகம் வந்து ஒரு ஒட்டகமாக இருக்கிறது, மெதுவாக வருகிறது. கடைசியில் இந்த குழந்தை மாத்திரம்தான் எஞ்சியிருந்தது. அந்த குழந்தையை அவங்க எடுத்தவுடன் என்ன செய்கிறாங்க, அவர்கள் பரக்கத்தை உணர ஆரம்பிக்கிறார்கள். ஒட்டகத்தில் தாமதமாக வந்தாங்க, முதல்ல என்ன செய்கிறாங்க, ஊருக்கு போகின்ற அளவுக்கு நிலைமை மாறுகிறது. அப்போ எனவே இவ்வாறாக பல பரக்கத்துகளை அவங்க ஆச்சரியமான விடயங்களை கண்டதாகவும் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே குழந்தையை தங்களோட அணைத்து கொண்டதும் அவங்களோட மார்பகத்தில் பால் சுரக்க ஆரம்பிக்கிறது, அவங்களோட கால்நடைகள் கொழுக்க ஆரம்பிக்கின்றன, வறண்ட பூமி செழிப்படைகிறது. இவ்வாறு பல பரக்கத்துக்களை அவங்க என்ன செய்கிறாங்க, ஹலீமத்து சாதியா அவங்க அடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அவர்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, 2 வருட காலம் பால் ஊட்டுகிறார்கள். அதன் பிறகு அவங்க மறுபடியும் அந்த குழந்தையை தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. எனவே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயாரிடம் வந்து சொல்கிறார்கள், இங்கு வந்து பரவி இருக்கக்கூடிய தொற்று நோய்களால் பாதிக்கப்படலாம், நான் நன்கு வளரும் வரை இந்த குழந்தையை நானே பராமரிக்கிறேன், வளர்க்கிறேன் என்று சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அதை வந்து மறுபடியும் அவங்க அதற்கு இணங்கியவுடன் தன்னோடு அழைத்து வருகிறார்கள். அப்போ இவ்வாறு ரசூல் அங்கே பனு சாதில் வளர்கிறார்கள். அவங்களோட 5வது வயது இருக்கும்போது அவங்களோட நெஞ்சு பிளக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வேளையில் நபி அவர்களை பிடித்து கீழே படுக்க செய்து என்ன செய்கிறாங்க, அவங்கள நெஞ்சை பிளந்து அவங்களோட இதயத்தை வெளியில் எடுத்து அதிலிருந்து ஒரு சிறியதொரு இரத்த கட்டி போன்ற ஒரு சிறிய ஒரு பகுதியை எடுத்து, இதுதான் உம்மிடம் இருக்கக்கூடிய ஷைத்தானின் பங்கு என்று சொல்லி விட்டு அதை ஒரு தங்க பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, ஜம்சம் நீரால் அதை இதயத்தை கழுவி என்ன செய்கிறாங்க, எந்த அடையாளமின்றி முன்பிருந்தது போன்றே அதை மூடி விடுகிறார்கள். எனவே சிறுவர்கள் வந்து அங்கு விளையாடி கொண்டு சிறுவர்கள் வந்து ஓடோடி வந்து அந்த செவிலி தாய் ஹலீமா சாதியாவிடம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்வை கூறுகிறார்கள். என்ன செய்கிறாங்க, அவர் வந்து மரணித்து விட்டார் என்ற மாதிரியெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ எனவே அவங்க உடனே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பயந்து அதன் பிறகு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வை வந்து அந்த 5 வயதில் வந்து அன்னை ஆமினாவிடமே ஒப்படைக்கிறார்கள். அதன் பிறகு அவங்க பயப்படுறாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறார்கள். அப்போ எனவே இதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, தனது தாயிடம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, வளருகிறார்கள். அவங்களோட 6வது வயதில் வந்து யார் மரணிக்கிறாங்க, தாயார் அன்னை ஆமினா மரணிக்கிறாங்க. அவங்க மதீனாவுக்கு சென்று, மதீனாவுடைய அவங்களோட சொந்தக்காரர் இருக்கிறாங்க, மதீனாவில் சில காலம் ஒரு மாத காலம் மாதிரி அங்கே தங்கி இருக்கின்ற போது அவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையில் அவங்க திரும்பி வருகின்ற வழியில் அபுவான்ற இடத்துல அவங்க மரணிக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதன் பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பராமரிப்பில் வளர்கிறாங்க, அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள், அவங்க பொறுப்பேற்கிறாங்க. அப்போ எனவே அவங்க மிக அன்போடும் பாசத்தோடும் என்ன செய்கிறாங்க, அவர்களை வளர்த்து வந்தார்கள். அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு 8 வயதை அடைகின்ற போது அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாங்க, மரணித்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்கள பொறுப்பேற்பது யாரு, அபூ தாலிப். அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சிறு பிராயத்தை எப்படியெல்லாம் ஆக்குறான்றதை பாருங்கள், புரியுது அவங்க சொல்கிறது. அதுபோல் அபூ தாலிபுடைய பராமரிப்பில் அவங்க வளருகிறார்கள். அதே அன்பை அவர்களும் என்ன செய்கிறாங்க, எந்த குறையுமின்றி அந்த அன்பை கொடுக்குறாங்க. நபி அவர்களை வந்து அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக அபூ தாலிப் இருந்தார்கள், அன்பு காட்டினார்கள். எனவே இவ்வாறாக தனது அந்த பெரிய தந்தை அபூ தாலிபிடம் ரசூலுல்லாஹ் அவ்வாறு வளர்ந்து வருகிறார்கள். இப்போ இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு 12 வயது இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் வந்து பெரிய தந்தை அபூ தாலிபோடு என்ன செய்கிறாங்க, வியாபார நோக்கத்துக்காக எங்கு பயணமாகறாங்க, சிரியா, அந்த ஷாமை நோக்கி என்ன செய்கிற ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். இப்போ சிறுவராக இருந்தவங்களோட ஒரு 12 வயது இருக்கும் அவர்களுக்கு அவங்களையும் என்ன செய்கிறாங்க, அவங்க மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக அவர்களையும் அந்த பயணத்தில் அழைத்து செல்கிறார்கள். இவ்வாறு அழைத்து செல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு புஸ்ரான்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடம் வந்து சிரியாவுக்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை பொறுத்தவரையில் அரபு நாடுகளுக்கு ஒரு எல்லையாக இருந்தது. அப்போது சிரியாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ரோமானிய பேரரசின் கீழ் அது அமைந்திருந்தது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புஸ்ரான்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்த்தக குழுக்கள், மக்காவிலிருந்து வரக்கூடிய வர்த்தக குழுக்கள் அங்கே தங்கி செல்லக்கூடிய ஒரு வளமை இருந்தது. எனவே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்துவ மதகுரு அங்கே என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கிறது. அப்போ அங்கே வந்து அதில் அன்றிருந்த
அந்த புகைரா என்ற பெயரில் அறிமுகமான ஜர்ஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் அங்கே வந்து என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. அவர் அங்கே வர்த்தக குழுக்கள் அங்கே வரும், அவரை சந்திக்கும், அவர் விருந்து அளிப்பார். இப்படி ஒரு நடைமுறை அங்கே இருந்தது. எனவே இவ்வாறு இவர்கள் வந்த சந்தர்ப்பத்தில் அவர் பார்க்குறாரு, பார்த்து விட்டு சொல்கிறாரு, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது அப்போ 12 வயது தான். அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து இவர் இவ்வுலகம் அனைத்துக்கும் தலைவராகவும் அருள் நிறைந்த தூதராகவும் அனுப்பப்படுவார் என்று சொல்கிறார்கள். அந்த கிறிஸ்துவர், அந்த புகைராண்ட அந்த பாதிரியார் சொல்றார். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகை பற்றிய செய்திகள் மிக தெளிவாக அவங்களோட வேதங்கள்ல என்ன செய்தது, பதிவாக இருந்தது என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்குகிறோம். அப்ப எனவே அபூ தாலிப் கேட்கிறாங்க, இதை எப்படி நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த புகைரா சொல்கிறார், நீங்க இந்த எல்லையை நெருங்குகின்ற போது மேகங்கள் இவருக்கு நிழலிட்டன, மரங்கள் கிளை தாழ்த்தின, அதே போன்று கற்கள் சிரம் பணிந்தன, இது கண்டு நான் வியப்புற்றேன். சொல்ல, இது ஒரு நபிக்கன்றி இவை வேறு யாருக்கும் இவ்வாறு சிரம் சாய்க்க மாட்டாது. நிச்சயமாக இவங்களோட தோல் பூஜ்யத்துக்கு கீழ் என்ன செய்கிறார், அந்த நுபுவத்துடைய ஒரு அடையாளம் இருக்கும் என்பதை எல்லாம் அவர் சொல்கிறார். அந்த முத்திரை இருக்கும் என்பதையும் நான் அறிவேன். இது எங்களுடைய வேத நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் என்பதையும் அவர் சொல்கிறார். எனவே இவரை நீங்கள் சிரியாவுக்கு அழைத்து செல்லாதீர்கள், அங்குள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே இவரை நீங்கள் மறுபடியும் மக்காவுக்கே என்ன செய்ய அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார். எனவே அதற்கேற்ப என்ன செய்கிறாங்க, அபூ தாலிப் சிலரோடு மறுபடியும் அவங்கள எங்கே அனுப்புகிறாங்க, மக்காவுக்கே திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே நறுமையான இந்த நிகழ்வுக்கு அடுத்த தலைப்பு வந்து ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லக்கூடிய யுத்தம். இந்த ஃபிஜார் என்ற வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா என்னது, ஃபிஜார் என்ற பாவிகள், மோசமானவங்க அர்த்தம். இப்போ இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், அரபுக்கள் இடத்துல என்ன செய்யும், அடிக்கடி போர்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வந்து ஒரு வயது ஒரு 25 இருக்கும் போது, அவங்களோட எத்தனை வயது, 25 இருக்கின்ற போது குறைஷிகளும் அவர்களுடன் சேர்ந்திருந்த கினானா கோத்திரத்தார்களுக்கும் இவர்களின் பகைவர்களான கைஸ் ஐலான் என்ற அவங்களோட அந்த கோத்திரம் அவர்களுக்கும் இடையில் ஒரு போர் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் குறைஷிகளின் பக்கம் நியாயம் இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நுபுவத்துக்கு முன்பு குறைஷிகளின் தரப்பில் இந்த போரில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க. இதற்கு ஹர்புல் ஃபிஜார் என்ற பெயர் ஏன் சூட்டப்பட்டது, ஹர்புல் ஃபிஜார் என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு காரணம், அந்த கஅபா அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய அந்த பூமி, அந்த புண்ணிய பூமியில் வந்து கைஸ் ஐலான் என்ன செய்கிறாங்க, சங்கை மிக்க மாதங்களில் வரம்பு மீறி போர் தொடுத்த காரணத்தால் தான் இந்த பேர் ஹர்புல் ஃபிஜார் என்ற போர். அதனால் தான் அப்போ இதை முறியடிப்பதற்காகத்தான் குறைஷிகள் என்ன செய்தாங்க, எதிர் தாக்குதல் புரிந்தார்கள். இப்போ சங்கை மிக்க மாதத்தில் நடந்ததால் இது பாவிகளின் போர் என்ற அந்த பேர் அதற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. அப்போ எனவே இதில் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறைஷிகள் தரப்பிலிருந்து ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தேவையான அம்புகளை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க என்று இந்த வரலாற்றில் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பாருங்க, ஹில்புல் ஃபுதூல் சீர்திருத்த சங்கம். இந்த யுத்தத்தை தொடர்ந்து, இந்த போரை தொடர்ந்து இப்போ சிறப்பும் கண்ணியமிக்க துல்காதா மாதத்தில் குறைஷ் கோத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த குறைஷ் கோத்திரத்தில் உள்ள நலம் விரும்பிகள் ஒன்று சேர்ந்து அந்த ஹில்புல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய, இந்த ஹில்புல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக நல அமைப்பை அவங்க நிறுவி அவர்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள், ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கை வந்து எதற்காகனா, இந்த போருடைய தீய விளைவுகள், அநியாயமாக உயிர்கள் கொல்லப்படுவது, இதனால் ஏராளமான குடும்பங்கள் உடைமைகள் இழந்து அவங்களோட நெருக்கதியாகக்கூடிய நிலைகள், இரவு பகலாக எந்தவித நிம்மதியுமின்றி இவ்வாறு என்ன செய்ய அலைக்கழிக்கப்படக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள், ஒரு சமாதானத்தை, ஒரு ஒற்றுமை, ஒரு சகோதரத்துவத்தை என்ன செய்யறாங்க இங்கே அவங்க ஏற்படுத்துறாங்க. எனவே மக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெளியிலிருந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது, அவங்களோட நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அநியாயம் செய்யப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இவ்வாறு அமைதி, இந்த பாதுகாப்பாட்டு நிலையை போக்குவது, ஏழை எளியவர்கள் அனாதைகளுக்கு உதவுவது, அநியாயக்காரர்கள் மக்காவில் வாழ தீமைகளை புரியாமல் இருப்பதற்கு இவ்வாறு என்ன செய்ய, இந்த பல சிறந்த நோக்கங்களுக்காகத்தான் இந்த ஒப்பந்தம் அங்கு போடப்படுகிறது. இதில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹ் பங்கேற்கிறார்கள். அனைத்து கோத்திரங்களும் இதை ஆதரிக்கின்றன. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தூதுத்துவம் ரிசாலத் கிடைத்த பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்றாங்க, அதாவது இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜதான் வீட்டில் இது நடக்குது. யார்கிட்ட வீட்டில்? அப்துல்லாஹ் இப்னு ஜதானுடைய வீட்டில் தான் இது நடக்குது.
அப்போ சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு சொல்கிறாங்க, அவருடைய வீட்டில் நடந்த அந்த ஒப்பந்தத்துக்கு பகரமாக எனக்கு செவ்வகை ஒட்டகங்கள் தரப்பட்டாலும் நான் வாங்கி கொள்ள மாட்டேன். அது அவ்வளோ சிறப்புக்குரிய ஒன்றாக இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் எதை விரும்பினாங்கன்னு பாருங்கள். நபித்துவத்துக்கு முன்பே ரசூலுல்லாஹ் எதை விரும்பினாங்கடா, இவ்வாறு நல்ல பண்புகளை உடையவர்களாக இருந்தாங்க. அப்போ எனவே இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்துக்கு என்னை இப்போது யாரும் அழைத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் நபித்துவத்துக்கு முன்பு உள்ள நிகழ்வுகள், நபித்துவத்துக்கு முன்புள்ள நிகழ்வுகள். அடுத்ததாக நாங்கள் வருவோம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த திருமணம். கொஞ்சம் வேகமாகத்தான் நான் இதை சொல்கிறேன், நீங்கள் விஷயங்கள் என்ன செய்கிறீங்க, முக்கியமான விஷயங்களை குறித்து கொள்ளுங்களா. அப்போ எனவே இதில் நாங்கள் இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அன்று அரபு உலக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆடு மேய்ப்பது என்பது ஒரு தொழிலாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு வயதில் மக்காவில் குறைந்த கூலிக்காக ஆடுகளை மேய்த்து இருக்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறார்கள், எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை. அப்போ கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம், நீங்களுமா யார ரசூலுல்லாஹ்? அப்போ சொல்கிறாங்க, நானும் சில கீராத்துகளுக்காக குறைந்த கூலிக்காக மக்காவாசிகளுக்கு ஆடு மேய்த்துள்ளேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நபித்துவத்துக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தால் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற உயர்ந்த அந்த பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அவ்வளவு சிறந்து விளங்கினாங்க. அதே போன்று மக்கா நகரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சிறப்பு கோத்திரமாக விளங்கிய அந்த குறைஷ் குடும்பத்தின் கண்ணியம் நிறைந்த தூய பண்புகளை கொண்ட ஒரு பெண்மணியாக யார் திகழ்கிறாங்கன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திகழ்கிறாங்க. அவங்க தாஹிரா என்ற பேரும் அவங்களுக்கு இருக்கிற, தூய்மையானவள் என்ற பேரும் அந்த ஜாஹிலிய காலத்தில் அப்படி சிறப்போடு வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அழைக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ஒரு செல்வ சீமாட்டியாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ நபிகளாருடைய நேர்மை, அந்த வாய்மை, அவங்களோட தூய்மை, நம்பகத்தன்மை, இந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அப்போ எனவே அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 25வது வயதில் அவங்களுடைய அந்த ஒரு வியாபார ஒரு பிரயாணத்துக்காக சிரியா நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஒப்பந்தம் செய்கிறாங்க. நீங்கள் போய் என்ன செய்யணும், இந்த வியாபாரம், இந்த சரக்குகளை எல்லாம் விட்டு வர வேண்டும் என்ற அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறாங்க. அப்போ எனவே அந்த நேரத்தில் ஹதீஜாவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய பணியாளராக இருக்கக்கூடிய மைசரா பேர் என்ன, இப்போ மைசராம் என்ன செய்கிறாங்க, அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சிரியாவுக்கு பயணமாகின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த பண்புகள், அவங்களோட நம்பகத்தன்மை, இவைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க அந்த பிரயாணத்தில். எனவே இந்த பண்புகளை எல்லாம் பிறகு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, எஜமானிடம் இதெல்லாம் விவரிக்கிறாங்க. இவ்வளவு சிறந்த பண்புகள் உடையவங்களாக இவங்க இருக்கிறாங்க என்று சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள். அப்போ எனவே அபூ தாலிப் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த திருமணத்தை வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு அப்போது வயது எத்தனை, 40 வயது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தனை வயது, 25 வயதாக இருக்கிறது. அப்போ எனவே இவங்க மிக சந்தோஷமாக இவங்களோட அந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது அமைந்திருந்தது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் அதாவது அவங்க மரணிக்கும் வரை மறுமணம் எதுவும் என்ன செய்யவில்லை என்கின்ற அளவுக்கு, அதிகம் அன்னை அவங்க நினைவு கூறுகின்ற அளவுக்கு அப்படி ஒரு சிறந்த மனைவியாக அவங்க திகழ்ந்தாங்க என்பதையும் நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 7 குழந்தைகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தான். அதில் இப்ராஹிமை தவிர உள்ள ஏனைய 6 குழந்தைகளும் யார் மூலம் தான், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே மகன் இப்ராஹிமை பொறுத்தவரையிலே யாரு, மாரியத்துல் கிப்தியார் அவர்கள் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. அப்போ எனவே அவங்களோட ஹதீஜாவுடைய அந்த பிள்ளைகள் அந்த காசிம் ஆண் குழந்தைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அதனால தான் அபுல் காசிமின் தந்தை என அழைக்கப்பட்டார்கள். அதே போன்று அப்துல்லா, இவருக்கு தய்யிப், தாஹிர் என்ற பெயர் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பெண் குழந்தைகளை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள், உம்மு குல்சூம், ருக்கையா போன்ற 4 அந்த பெண் குழந்தைகள். அப்போ எனவே ஆண் குழந்தைகளை பொறுத்த ரசூலுல்லாஹோட அந்த ஆண் குழந்தை சிறுபிராயத்தில் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ஆனால் பெண் குழந்தைகளை அவங்க வந்து நன்று வயதாகவும் திருமணம் முடித்து ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு முன்னால் 3 பேரும், மௌத்துக்கு பிறகு ஒருவர் ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தான் மரணிக்கிறாங்க. இதில் நாங்கள் ஆண் குழந்தைகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். பெண் குழந்தைகள் எடுத்தீங்கன்னா ஜெய்னப், ருக்கையா,
உம்மு குல்சும் ஃபாத்திமா. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா. அப்போ வயது அடிப்படையில் எடுத்தீங்கன்னா காசிம், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, அப்துல்லா, இப்ராஹிம். அந்த வயது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண் பெண் குழந்தைகள்? முதலாவது யார்? காசிம். ரெண்டாவது ஜைனப். மூன்றாவது ருக்கையா. நான்காவது உம்மு குல்சும். ஐந்தாவது ஃபாத்திமா. ஆறாவது அப்துல்லா. ஏழாவது இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹும். எனவே இந்த ஹதீஜாவுடைய அந்த திருமணத்துக்கு பிறகு அடுத்த முக்கியமான நிகழ்வாக எதை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கஅபா புனரமைக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு. இப்போ நாங்கள் இந்த நிகழ்வை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மக்காவாசிகள் பார்க்குறாங்க கஅபாவுடைய கட்டிடம் என்ன செய்து சேதமடைந்து அதனுடைய அந்த வெடிப்புகள் விழுந்து அது காணப்படுகிறது. அப்போ குறைஷி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இதை புனரமைப்பதற்காக அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது அந்த தேவையை உணர்ந்து அதை முடிவு செய்கிறாங்க. எனவே அதை எல்லோருடைய ஹலாலான பணத்தால் தான் அது நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, எல்லா அந்த கோத்திரங்களும் சேர்ந்து அந்த பணியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே அந்த கஅபாவை கட்டி முடிக்கின்ற அந்த பணி முடிந்த பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பதிய அந்த இடத்துல பதிப்பது சம்பந்தமான ஒரு விடயம் வருகிறது. அப்படி வந்த நேரத்தில் இப்போ இதை யார் வைக்கிறது என்பதில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை எழுகிறது. இப்போ எந்த அளவுக்குன்னா இது ஒரு போர் வெடிக்கணுமோ என்ற அளவுக்கு ஒரு சர்ச்சையாக மாறுகிறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க சில கருத்து பரிமாளர்கள் அவர்களுக்கு மத்தியில் நடந்து ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன, நாளை இந்த வாயில் ஷைபான்ற வாயில் ஊடாக யார் முதல்ல வருவாரோ அவரை நாம் நடுவராக ஏற்படுத்திக் கொள்வோம், அவரது தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்கிறார்கள். எனவே அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா முதலாக யார் தான் வராங்க, ரசூலுல்லாஹ் நபித்துவத்துக்கு முன்புள்ள நிகழ்வுகள். எனவே ரசூலுல்லாஹ் தான் அந்த வாயில் ஊடாக வருகிறார்கள். அப்படி வந்த நேரத்தில் அப்போ இந்த நிகழ்வு நடக்கின்ற போது ரசூலுல்லாஹ் சுமார் 35 வயது இருக்கும். நபித்துவத்துக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு. எனவே இவர் இதோ எமது நம்பிக்கையாளர் வருகிறார் என்று அவர்கள் சொல்லி இவரது தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த நிகழ்வு கூட நபி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த சமுதாயத்தில் இருந்தது என்பதற்கு ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிகழ்வு. எனவே இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை கொண்டு வர சொல்கிறாங்க. போர்வையில் கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்துடைய தலைவரையும் அந்த போர்வை என்ன செய்கிறாங்க, அதனுடைய ஒவ்வொரு பகுதியை பிடிக்க சொல்லி அவ்வாறு உயர்த்தி கொண்டு அவ்வாறு பிடித்து கொண்டு வருகிறார்கள். நபி அவங்க தனது கையாலே அந்த என்ன செய்யற அந்த கல்லை அந்த இடத்துல வைத்தாங்க என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த நிகழ்ச்சி கூட என்ன செய்து நபி அவங்களோட ஆளுமைக்கு, அந்த சிறந்த ஆளுமைக்கு, அவங்களோட உயர்ந்த சிந்தனைக்கு, நல்ல விவேகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இப்போ நபி அவங்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னுள்ள அந்த வரலாற்று சுருக்கம், இப்போ நாங்கள் அந்த சுருக்கத்தை பார்ப்போம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில் அவங்க அந்த சமூகத்தில் எப்படின்னா சிறந்த நற்குணங்கள் உடையவராக, உயர்ந்த பண்புகள் மூலம் அவங்க சிறந்து விளங்குகிறாங்க. அச்சமூகத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களை விட அவங்க என்ன செய்கிறாங்க, மிகவும் ஒரு கண்ணியமானவர்களாகவும், அதே மாதிரி அண்டை வீட்டார்களோடு கண்ணியமாக நடக்கக்கூடியவங்களாக, அமைதி சாந்தமுடையவங்களாக, அதே மாதிரி உண்மையை பேசக்கூடியவர்களாக, மிக இரக்கமுள்ளவராக, அதிகம் வெட்க குணம் படைத்தவராக, விருந்தினரை கண்ணியப்படுத்தக்கூடியவராக, மக்களுக்கு உதவக்கூடியவராக, தாராள தன்மை கொண்டவராக, நன்மைகள் செய்யக்கூடியவராக, இப்படி வாய்மை கொண்டவராக, வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக ரசூலுல்லாஹ் திகழ்கிறார்கள். எனவே இதனால தான் அவங்களுக்கு என்ன பேர் அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு, அல் அமீன், உண்மையா நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்ற அந்த புகழ் நாமங்களுக்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. எனவே இதை பற்றி யார் சொல்றாங்க என்ற செய்தி நாங்கள் சென்ற வகுப்பில் உங்கள்கிட்ட கேட்டோம். இந்த இவ்வளவு சிறந்த பண்புகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்துச்சு என்று யார் சொல்றாங்க, யார் சொன்னாங்க? அவனோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தியும் இருக்கிறது என்பதை நாம் பின்னாலும் பார்க்கலாம். எனவே என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் முக்கியமான தலைப்பு நபித்துவத்துடைய ஆரம்பம், நபித்துவத்தின் ஆரம்பம். நீங்கள் குர்ஆனில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்கின்ற போது அந்த நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு சொன்ன ஒரு முக்கியமான செய்தி தான் இன்னீலக்கும் ரசூலுன் அமீன், இன்னீலக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தூதர் என்று இறை தூதர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் தூதர்களாக தேர்வு செய்தான். இப்போ நாங்கள் பார்ப்போம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில், நபி அவங்க ஹிரா குகையில் என்ன செய்கிறாங்க,
அவங்களோட அந்த ஹிரா குகையுடைய அந்த நாட்கள் எப்படி இருந்தன என்பதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்ப்போம். இப்போ நபி அவங்க அந்த உயர்ந்த பண்புகளுக்குரியவங்களாக இருக்கிறாங்க. இப்படியா நபி என்ன செய்கிறாங்க, அந்த சமூகத்தில் உள்ள நல்ல பழக்கங்களை விரும்புவதோடு தீய பண்புகள் என்ன செய்தாங்க, சொல்லாங்க வெறுத்தார்கள், அதை வெறுத்தாங்க. எனவே ரசூலுல்லாஹ் இதை பற்றி கவலை கொண்டார்கள். இப்படி இவங்க சிலை வணக்கம், மதுபானம், அதே போன்று விபச்சாரம், ஒழுக்கக்கேடுகள், இவைகளையெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கவலை கொள்கிறார்கள். அப்போ இவங்களை எப்படி இதிலிருந்து மீட்டெடுப்பது, இவங்களுக்கு எவ்வாறு அந்த உண்மையான வழிகாட்டலை வழங்குவது என்பதை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹ் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே இவ்வாறான அந்த ஒரு பின்னணியில தான் இதற்குரிய வழியை ரசூலுல்லாஹ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹிராவை தெரிவு செய்கிறார்கள். அப்போ எனவே ரசூலுல்லாஹ் அந்த ஹிரா குகையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மைல் தொலைவில் அது இருக்கிறது, அந்த காபா அந்த இடத்திலிருந்து. அப்போ அந்த மலையுடைய உச்சிக்கு ரசூலுல்லாஹ் சென்று என்ன செய்கிறாங்க, அதில் ரசூலுல்லாஹ் அங்கே அவர்கள் தங்குகிறார்கள், சிந்திக்கிறாங்க. மக்களை மீட்டெடுக்கிறது என்ற சம்பந்தமான விடயங்கள். அதேபோல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை செய்தாங்கன்றதெல்லாம் நாங்கள் அந்த வரலாற்றில் பார்க்கிறோம். அப்போ எனவே பிற்காலத்தில் இந்த ஹிரா மலை எப்படி அழைக்கப்படுது, ஜபலு நூர் என்று என்ன செய்து அழைக்கப்படக்கூடியதாக இவ்வாறு அழைக்கப்படுவது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு மாதம் அந்த குகையில் இருப்பாங்க. வருடத்தில் ஒரு மாதம் என்ன செய்வாங்க, அந்த குகையில், அதாவது ரமதானுடைய மாதம். எனவே ரசூலுல்லாஹ் அவ்வாறு இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றி வணக்க வழிபாடுகளை செய்தார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹ் தனது வாழ்க்கையில் இப்படியாக சுமார் ஒரு 3 வருடங்கள் நகர்ந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, வஹியை கொண்டு வருகிறார்கள். அது ரசூலுல்லாஹ் 40வது வயது, அவன் 40வது வயது பூர்ணமடைகின்ற போது ரசூலுல்லாஹ் நபித்துவத்துடைய அந்த அடையாளங்கள் என்ன செய்து, அந்த அடையாளங்கள் அவங்க காண ஆரம்பிக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சு, நல்ல கனவுகளாகத்தான் அவைகள் வந்தன. அது மிகவும் தெளிவாகவும் இருந்தது. இவ்வாறு ஒரு 6 மாதங்கள் கடந்து அந்த நபித்துவத்துடைய 46 ஒன்று தான் சொல்லப்படுது. ஹதீஸ் வருது, நபித்துவத்தின் 46 ஒரு பகுதி தான் கனவு என்ற ஹதீஸை நாங்கள் ஹதீஸ்களை பார்க்குறோம். ஆரம்பத்தில் இப்படியாகத்தான் ரசூலுல்லாஹ்களுக்கு நல்ல கனவுகள் மூலம்தான் அதனுடைய அடையாளங்கள் தென்பட்டன. எனவே ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, சில வசனங்களை கொண்டு இறங்குகிறார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவரிக்கக்கூடிய ஹதீஸை நாம் புகாரிலே பார்க்கலாம். அப்போ இவ்வாறு அந்த துவக்கத்தில் இறை செய்தி எப்படி தூக்கத்தில் தோன்றக்கூடிய நல்ல கனவுகளிலே வந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாக இருக்கும். பின்னர் தனிமையில் இருப்பது அவங்களுக்கு விருப்பமாக மாறியது. ஹிரா கோயில் அவங்க தனித்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தேவையான உணவுகள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த உணவு முடிந்த மறுபடியும் உணவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. சில பொழுதுகளில் ஹதீஜா உணவை கொண்டு போய் கொடுப்பாங்க என்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். எனவே இவ்வாறு அந்த சுமார் ஒரு 3 வருட காலத்தில் வருடத்தில் ஒரு மாதம் ரசூலுல்லாஹ் இவ்வாறு என்ன செய்தார்கள், கழித்தார்கள். அப்போ எனவே இவ்வாறாக கழிகின்ற போது 40வது வயதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது வஹியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, இக்ரா, என்ன வார்த்தை, இக்ரா, ஓதுவீராக. அப்போ சொல்கிறாங்க, மா அன பிகாரின், நான் ஓத தெரிந்தவன் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னை பிடித்து எந்த அளவுக்குன்னா நான் சிரமப்படுகின்ற அளவுக்கு என்னை இறுக கட்டி அணைத்து பிறகு என்னை விட்டு மீண்டும் ஓதுவீராக என்கிறார்கள். அப்போது நான் அனபிகாரி, நான் ஓத தெரிந்தவனில் என்று சொல்கிறேன். 2வது முறையும் அவர் என்னை இவ்வாறு பிடித்து சிரமப்படும் அளவுக்கு இறுக கட்டி அணைக்கிறாங்க. பிறகு மீண்டும் ஓதுகிறார்கள் என்று சொல்கிறார்கள், ஓத தெரிந்தவனில் என்று சொல்கிறேன். 3வது முறையும் இவ்வாறு செய்கிறார்கள். அதன் பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற இந்த வசனங்களை என்ன செய்கிறாங்க, ஓதினாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள். எனவே இந்த நிகழ்வோடு நபி அவங்க என்ன பயந்தவர்களாக, அவங்களுடைய இதயம் படப்படுத்த நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வேகமாக வராங்க. சொல்கிறாங்க, ஜம்மிலூன், என்னை போர்த்துங்கள் என்று சொல்கிறாங்க. எனவே அவங்களும் அவ்வாறு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை போர்த்தி விடுகிறாங்க. அவங்களோட நிலைமை சீராகியதும்
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நடந்த நிகழ்வை தனது மனைவியிடம் சொல்கிறார்கள். நடந்த நிகழ்வை மனைவியிடம் சொல்கிறார்கள். இவ்வாறு சொன்னபோதுதான் அவங்க சொல்றாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அவ்வாறல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்றாங்க. ஏனெனில் நீங்க உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிறீர்கள், சிரமப்படுபவர்களுடைய சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், வறியவர்களுக்கு நீங்க உழைக்கிறீங்க, அதே போன்று விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்க, அதே மாதிரி நீங்க உண்மையாக சோதனையில் ஆட்பட்டவர்கள் நீங்க உதவி புரிகிறீர்கள். இவ்வாறு அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறந்த பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துகிறார்கள், அவர்களை ஆறுதல் படுத்துறாங்க. அதற்கு பிறகு அவங்க தனது தந்தையுடைய உடன் பிறந்த அந்த சகோதரர் அவங்களோட மகன் நௌஃபலிடம் என்ன செய்கிறாங்க, நௌஃபலுடைய மகன் வரக்காவிடம், வரக்கத்திபுன் நௌஃபல், அப்போ நௌஃபலுடைய மகன் வரக்காவிடம் அழைத்து செல்கிறார்கள். வரக்கத்திபுன் நௌஃபலை பொறுத்தவரையில் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறார். ஹிப்ரு மொழியை எழுத தெரிந்தவராக, இஞ்சில் வேதத்தை எழுதக்கூடிய அளவுக்கு அறிவுள்ளவராக அவர் இருக்கிறார். எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட தான் அழைத்து செல்கிறான். சென்று எனது சகோதரன் மகனை என்று சொல்லி அழைத்து விஷயத்தை சொல்றான். இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நிகழ்வு அப்படி விவரிக்கிறாங்க. அவ்வாறு விவரித்த போது சொல்கிறார்கள், வரக்கா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது மூசாவிடம் அல்லாஹ் இறைவன் அனுப்பிய அதே நாமுஸ் ஜிப்ரீல் தான் உங்களிடம் வந்திருக்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, உங்கள் சமுதாயம் உங்களை வெளியேற்றும் போது நான் உயிரோடு திடகாத்திரமாக இருக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்து கொண்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னை மக்கள் என்ன செய்வார்கள், வெளியேற்றுவார்களா என்று கேட்குறாங்க. அப்போது சொல்றாங்க, இந்த சத்தியத்தை கொண்டு வந்த யாரும் மனிதர்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. அந்த நாளை நீங்கள் வெளியேற்றப்படும் நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமாக நான் உதவி செய்வேன் என்று அவங்க சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க நீண்ட நாட்கள் வாழவில்லை, அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நாம் இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். அடுத்த பாடத்தில் நாங்கள் இதிலிருந்து தொடருவோம். அடுத்ததாக எங்களோட பாடம் தஜ்வீதுடைய பாடம் இன்ஷா அல்லாஹ்.